அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பலாக்கொட்டை பக்கோடா வகையில் இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை பக்கோடா செஞ்சோம். சூப்பராக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பலாக்கொட்டை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மேலுள்ள வெள்ளத்தூளை எடுத்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக கொண்டு வந்துங்க. இதாக பதம், இதை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துருங்க. இது நம்ம தண்ணியில் நம்ம தேவைப்படாது, லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை அரைச்சி கொண்டு வந்துடணும். வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் 2 வெட்டி வச்சுருங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாற் போல் 3-4 நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நான் அதில் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து கலக்கிறோம். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சோம்பு. மல்லி ஒரு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். மல்லிக்கீரை நான் கருவேப்பிலை இதில் போடலை, மல்லிக்கீரை மட்டும் தான் நல்லா கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். மல்லிக்கீரைங்கும் போது தூக்கி போட மாட்டாங்க, கருவேப்பிலைன்னா தூக்கி போட்டுருவாங்க, அதனால் நம்ம இதை சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. ஒன்று சேர்த்து கலந்து வந்த பிறகு கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அரிசி மாவு எடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இடியாப்ப மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி இருந்தாலும் சரி, கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த மச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவு பச்சை மாவு தான். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க. இது மாவு எல்லாமே சேர்ந்து வரதுக்கு லேசாக தண்ணி தெளித்து சேர்த்துருங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த போல் கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. உப்பு உரப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த எண்ணெய் ஒரு சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு சூடு காட்டிடுங்க. எண்ணெய் காஞ்சி வந்தோடனே நம்ம இதை பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து அப்படியே போட போகிறோம். அவ்வளோதான், ஈஸி. சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டையில் தான் நம்ம இதை வச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்கும். உடனே கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் பலாக்கொட்டை நிறைய இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இது சட்டின்னு இந்த வந்து பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அவங்க எங்கேயும் சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஒன்று எடுத்து போடுறோம். இது மாதிரி நல்லா முருவலாக சூப்பராக வரும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.